இன்றைய செய்திகள். டிவிகே அரசு ரேஷன் கடைகளில் புதிய புரட்சி. மகிழ்ச்சி செய்தி. தமிழ்நாட்டின் ரேஷன் கடை வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான அதிரடி மாற்றத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான அரசு தயாராகி வருகிறது. பல ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் நீடித்து வந்த எடை குறைவு, கலப்படம் மற்றும் வரிசை முறையிலான காத்திருப்பு என அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அரசு ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. அது என்ன திட்டம்? அதனால் பொதுமக்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்ன இந்த புதிய திட்டம்? தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் தற்போது அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்றவை மூட்டைகளில் இருந்து எடுக்கப்பட்டு ஒவ்வொரு முறை எடை போட்டு வழங்கப்படுகின்றன. இதில் சில இடங்களில் எடை குறைவு ஏற்படுவதாகவும் பொருட்கள் தரமற்றதாக இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதை மாற்றும் நோக்கில் இனி அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட் முறையில் சீல் வைக்கப்பட்டு வழங்கப்படும் என்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கிடங்குகளில் வைத்து அதிநவீன இயந்திரங்கள் மூலம் துல்லியமாக எடை போடப்பட்டு அரசு முத்திரையுடன் கூடிய பாக்கெட்டுகளாக இவை கடைகளுக்கு வரும். அதாவது இனி நீங்கள் கடைக்கு சென்றால் உங்கள் பொருட்கள் ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கும். ஏன் இந்த மாற்றம்? இந்த திட்டத்தின் பின்னணியில் 4 முக்கியமான காரணங்கள் இருப்பதாக அரசு கூறுகிறது. எடை மோசடிக்கு முற்றுப்புள்ளி. மனித தலையீடு இல்லாமல் இயந்திரங்கள் மூலம் பேக் செய்யப்படுவதால் 1 கிராம் கூட குறைய வாய்ப்பில்லை. உங்கள் கைகளுக்கு வரும் பொருட்கள் துல்லியமான எடையில் இருக்கும். தரமான பொருட்கள் திறந்த நிலையில் இருக்கும்போது ஏற்படும் ஈரப்பதம், தூசு, பூச்சிகள் மற்றும் கலப்பட பிரச்சனைகளை இந்த பாக்கெட் சிஸ்டம் அறவே ஒழிக்கும். சுத்தமான தரமான பொருட்கள் உங்கள் இல்லம் சேரும். கடத்தல் தடுத்தல். ஒவ்வொரு பாக்கெட்டிலும் பேட்ச் நம்பர் மற்றும் அரசு முத்திரை இருக்கும் என்பதால் ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை எளிதில் கண்டறிந்து தடுக்க முடியும். இது கருப்பு சந்தையை கட்டுப்படுத்தும். நேர விரயம் குறைவு. கடைக்காரர் ஒவ்வொரு பொருளையும் எடை போடும் நேரம் மிச்சமாகும். நீங்கள் கடையில் நீண்ட நேரம் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள். முதலமைச்சர் விஜய் அவர்களின் நேரடி மேற்பார்வையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த துறை அதிகாரிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆரம்ப கட்டமாக சில குறிப்பிட்ட மாவட்டங்களின் முன்னோடி திட்டமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இத்துடன் சேர்த்து புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளுக்கான விண்ணப்பங்களையும் விரைவாக முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தமிழகத்தின் பொது விநியோக திட்டத்தையே சர்வதேச தரத்திற்கு மாற்ற அரசு முனைப்பு காட்டி வருகிறது. ஏழை எளிய மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த முயற்சி வருங்காலங்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் இந்த பாக்கெட் சிஸ்டம் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.